ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குரூப் பார்க்க போகிறோம். இந்த குரூப் பை குரூப்பாக வந்து எப்படி வந்து செய்கிற, ஒரு குரூப்பை வந்து எப்படி செய்கிற என்றதான் நம்மளோட இந்த எஸ்கியூஎல்ல வந்து டாஸ்க். இப்போ வந்து ஒரு இதை வந்து ஒரு டேட்டாவை வந்து எப்படி நம்ம குரூப் பை குரூப்பை வந்து பிரிக்க போகிறோம் என்றதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் பாருங்க, நேற்று ஒரு கடைசியில் நம்ம ஒரு சேலஞ்ச் செஞ்சுனாங்க. எப்படி ஒரு பேரண்ட் வந்து கேட்கும் பொழுது அவட புள்ளோட மார்க்ஸை வந்து நம்ம சோவ் பண்ணணும். ஓகே, நிமல்ற மார்க்ஸ் 70. இதை வந்து இந்த 70 சோவ் பண்றத இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆக்குறது தான் குரூப் பை குரூப். இப்ப பாருங்க, இதுல வந்து பாருங்க மார்க்ஸ் மற்றும் 70 எனக்கு காட்டுது. ஆனா இந்த டேபிள இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லா மாத்தலாம் எப்படின்னு சொன்னா, ஒரு குரூப் பை குரூப் என்ன சொன்னா எனக்கு இப்ப எப்படின்னு சொன்னா, எல்லா பேரண்ட்ஸோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்து எனக்கு என்ன கேட்கறாங்க, எந்த பிள்ளைகள மார்க்ஸை காட்டுங்கன்னு கேட்காங்க. அப்ப நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படி கோடிங்க வந்து எழுதி திரிக்கிறது வந்து எனக்கு என்னால முடியாது. ஏன் இந்த கிளாஸ்ல 1000 பிள்ளைகள் படித்தா 1000 பிள்ளைகளுக்கும் இப்படி ஒன்மையில இந்த கோடிங் எழுத எடுமா ஏழா. அதால நான் என்ன செய்வேன், ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எல்லா பிள்ளைகள மார்க்ஸையும் அவங்களோட நேமையும் அவங்க ஆவரேஜையும் நான் என்ன செய்வேன், அவங்களோட பேருக்கு பக்கத்துல நான் என்ன செய்வேன் போட்டு வச்சிருந்தா, அவங்களோட அம்மாக்கள் வந்து கேட்கும்போது பிள்ளையோட பேரை கண்டுபிடிச்சு உங்களோட பிள்ளைக்கு 70 மார்க்ஸ் இந்த ஆவரேஜ் எடுத்துக்க என்று நான் என்ன செஞ்சிருவேன், ஈஸியா நான் சொல்லிடுவேன். அப்படி ஒரு டேபிள் ஃபார்மேட் கிரியேட் பண்றதா என்னது குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, குரூப் பை குரூப்பா வந்து என்ன செய்யறேன்னா கிரியேட் பண்ற என்று சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வாங்க அந்த குரூப் பை என்றா என்ன, குரூப் என்றா என்னன்னு பார்ப்போம். குரூப் பையும் ஒன்று தான், குரூப்பும் ஒன்று தான். சரி வாங்க, நாங்க கோடிங்க எழுதுவோம். அதுக்கும் இதுதான் வரும் பெஸ்டா வந்துட்டு. இப்போ எனக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்ட்ஸ்ல நேம் வேணும். நேம் இருந்தா தான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்பர் அண்ட் மார்க்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கோடிங்குரியதை பாருங்க, இந்த கோடிங்குரிய அவுட்புட் இது யார் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியாது. இந்த கோடிங்ல வந்து பார்த்ததா எனக்கு தெரியுது நிமல் 2. அப்ப இது கஷ்டம் தானே. அப்ப நான் என்ன செய்ய போறேன், எனக்கு நேம் தேவை. நேம் சம் டோட்டல் பார்ப்போம். சம் டோட்டல் வேணும். ஆவரேஜ் பார்ப்போம். ஆவரேஜ் என்னத்துல ஆவரேஜ் வேணும் எனக்கு, மார்க்ஸ்ல ஆவரேஜ் வேணும். அது எங்க இருக்கு, ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கு. அப்ப நீ எனக்கு என்ன செய்யணும், வேர் பண்ண வேணாம். இங்க நாங்க இங்க வந்து பாருங்க வேர் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து என்ன யூஸ் பண்ண போறோம், குரூப் பை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், குரூப் பை பண்ண போறோம். நாம என்ன செய்ய போறோம், குரூப் பை நேம். என்னத்தை செய்ய போறேன், நேம்ல குரூப் பை குரூப்பா செய்ய போறேன். ஓகே, இங்க ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு, பார்ப்போம். ஓகே, இதுக்கிட்ட ஒரு முக்கியமான இது போடணும். ஒரு கமாவை வந்து நம்ம என்ன செய்யணும் போடணும். ஓகே, கமாவை போட்டால் தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். இந்த 2 சின்டெக்ஸ் போடணும். இந்த சின்டெக்ஸ் வந்து கமா சின்டெக்ஸ் ஒன்றும் போடணும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் பண்ணுதாண்டு. பாருங்க நேமோட. அப்ப எனக்கு தெரியும், ரவிட அம்மா வந்து பாபு என் பிள்ளை எத்தனை மார்க்ஸ் எடுத்து, எத்தனை ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்துன்னு சொன்னா நான் சொல்லுவேன், ரவி வந்து 50 எடுத்துக்க. இப்ப நிமல் அம்மான்னு வந்து கேட்டா நான் சொல்லுவேன் 70 ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்துருக்க. இப்ப ஜெயிட அம்மா வந்து கேட்டான்னு சொல்ல 100 எடுத்துக்கன்னு சொல்லுவேன். குமார்னா இப்ப 85.00 எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். இப்படி நான் ஒரு பார்வையில வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்து கொண்டு வரதா என்னது ஆவரேஜ். இப்ப இதுல இந்த இதை வந்து இன்னும் ஒன்று செய்யலாம். இப்ப வந்து நல்லா பாருங்க, இதுல வந்து இது மட்டும்தான் வந்திருக்கு. எது, நேமும் நம்மட ஆவரேஜ் மார்க்ஸ் தான் வந்திருக்கு. இப்ப சப்ஜெக்டை வந்து தூக்கி போட்டா இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கு. அப்ப எந்த சப்ஜெக்ட்ல இத்தனை ஆவரேஜ் எடுத்துக்கிறேன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அப்ப நான் இதுக்கு என்ன போடுவேன், சப்ஜெக்ட். என்ன போடுவேன், சப்ஜெக்ட். ஓகே, இதுக்கிட்ட சப்ஜெக்டை போட்டு நான் என்ன செய்வேன், இஞ்சவும் நம்ம என்ன செய்யணும்டா, இதுக்கிட்டையும் வந்து இந்த முடிகிற இடத்துல ஒரு கமா வச்சு சப்ஜெக்ட் போட்டீங்கன்னு சொன்னா, சாரி இது என்ன எரர்ன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து நீங்க கவனத்தை கொள்ளணும். ஒரு முக்கியமான எரர் தான். என்னன்னு சொன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது என்ன செய்ய, எஸ்கியூஎல் வந்து என்ன செய்ய முடியாது, டக்குன்னு குழம்பிடும். எப்படி குழம்புன்னு சொன்னா, நம்ம வேலை செய்யற டேட்டா பேஸ்ல நேம் வந்து என்ன செய்யணும், டக்குன்னு எஸ்கியூஎல் வந்து மறந்துடும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நம்ம யூஸ் STU என்ற ஒரு டேட்டா பேஸ் நேம்ல ஒர்க் பண்றோம். இதை வந்து நம்ம திரும்பி வந்து சர்வ் பண்ணி போட்டு என்ன செய்ய முடியும், அப்படியான எரர்கள் காட்டும் பொழுது, அதாவது இங்க வந்து பாருங்க, கிரியேட் டேட்டா பேஸ் STU எரர்
cannot create database and இப்படி காட்டுதானே database exit என்று காட்டுதானே. இப்படிப்பட்ட எரர்கள் வரும் பொழுது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதை வந்து திரும்பி வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு தரம் அதை வந்து சேவ் பண்ணி போட்டு நீங்க வந்து உங்களோட கோடிங்கை வந்து ரன் பண்ணிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு எரர் காட்டாது. ஏன்னு சொன்னா கொஞ்சம் SQLக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நல்லா பாருங்க, எனக்கு நேம் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு ஏவரேஜ் மார்க்ஸ் வந்துட்டு. இப்போ நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேட்கும் பொழுது ஈஸியாக வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் சொன்னதுதான், ஒரு கோடிங்கை வந்து ஈஸியாக நம்ம எழுதி கரெக்டாக எழுதினோம்னு சொன்னால் எவ்வளோ கோடிங்கையும் நம்ம என்ன செய்யலாம், SQLல நம்ம போட்டுட்டு போகலாம். நான் முதல்ல என்ன கோடிங்கை வந்து எழுதினேன், நேமுக்கு மட்டும்தான் நான் என்ன செஞ்சேன், கோடிங் எழுதுனேன். ஆனால் இப்போ வந்து பாருங்க, நான் நேம் சப்ஜெக்ட் கூட எழுதுறேன். இப்போ நான் என்னத்தை இப்போ எழுதலாம், ரைட், நம்மளோட அப்புறம் என்னத்தை எழுதலாம். ஓகே, இவ்வளவுத்தை தான் நம்ம இதோட இப்போ வேணுமென்னு சொன்னால் நம்மளோட டேபிளில் வந்து இருக்கிற விஷயங்களை ஆட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டேபிள் என்னென்ன போடுறாங்க பார்ப்போம், மறந்துட்டேன். ஓகே, மார்க்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம மார்க்ஸையும் ஆட் பண்ணலாம். மார்க்ஸ் ரைட், நீங்க பாத்தீங்களா, மார்க்ஸும் எனக்கு என்ன செஞ்சுட்டு ஆட் பண்ணி ஒரு அழகாக வந்து என்ன செஞ்சா வந்துட்டு. ஓகே ஓகே, இப்போ நமக்கு இந்த டேபிளில் வந்து பாருங்க, இப்போ நான் பாருங்க இந்த டேபிளில் நேம் வந்து 2வது இடத்துல இருக்கு. அப்போ நான் எனக்கு டேபிள் 1வது இடத்துல வேணும்னா இப்படி நான் மாற்றுவேன். அதுபோல் சப்ஜெக்ட் எனக்கு 3வது இடத்துல வேணும்னா இப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், மாற்றலாம். சாரி, சப்ஜெக்ட் மாறிப்படலை இன்னும். ஓகே, இப்போ மாறிப்பட்டுட்டு இப்போ அது போல் நம்ம என்ன மாற்றி மாற்றி இருக்கலாம், நமக்கு விருப்பம் மாறி கஷ்டம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஓகே, இவ்வளவு நான் வந்து என்ன செய்ய எக்ஸுவல காணப்படுறேன் மெயினான விஷயங்கள். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இதான் லாஸ்ட் வீடியோன்னு சொன்னேன். ஸோ இன்னொரு புது டாப்பிக்கில் இன்னொரு புது விஷயத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குரூப் பை குரூப் வந்து இதுதான், இதை கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்மளோட டாஸ்கையும் முடிச்சு கொள்ளலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டாபேஸ் எல்லா டியூட்டோரியலும் உங்களுக்கு விளங்கி நம்புகிறேன். ஓகே, இன்னும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.